வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பிஎம் கிசான் திட்ட பயனாளர்களுக்கு ஒரு முக்கியமான மற்றும் அதிர்ச்சியான தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது 21ஆம் தவணைக்காக லட்சக்கணக்கான விவசாயிகள் பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ புதிய அறிவிப்பாக பார்க்க போனோம்னா 35 லட்சம் பெயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெயர் பட்டியலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்திலேருந்து தூக்கி இருக்கிறதா ஒரு புதிய தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்குது. ஸோ இதை எப்படி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கறது, யாருடைய பெயர்லாம் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டிருக்கு, என்ன தகுதி அளவுக்குள் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நீங்கள் உடனுக்குடன் பயனுள்ள தகவலை பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 6000 நிதி உதவி கிடைக்கிறது. இது தலா 2000 வீதம் 3 தவணைகளாக விநியோகிக்கப்படுகிறது. இதற்கிடையில் மோசடி அல்லது தகுதியற்ற பயனாளிகளை அரசாங்கம் கடுமையாக கட்டுப்படுத்தி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் குறிப்பாக பார்க்க போனால் போலி பயனாளிகளை அடையாளம் காண பிஎம் கிசான் தரவுத்தளத்தை அரசாங்கம் முழுமையாக ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளது. பல மாவட்டங்களில் அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் அல்லது வருமான வரி செலுத்துவோர் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொண்ட வழக்கில் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த நபர்களிடமிருந்து பணத்தை மீட்டெடுக்கும் செயல்முறையை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. பல நபர்களுக்கு அரசு மீட்பு அறிவிப்புகளை அனுப்பியுள்ளது. விவசாயத்தை நம்பி வாழ்வாதாரம் கொண்ட விவசாயிகள் மற்றும் வருமான வரி செலுத்தாதவர்கள் மட்டுமே இப்போது தகுதியுடையவர்களாக கருதப்படுவார்கள் என்று விவசாய அமைச்சகம் கூறியுள்ளது. பிஎம் கிசான் திட்டத்தின் விதிகளின்படி அனைத்து நிறுவன நில உரிமையாளர்கள் மற்றும் உறுப்பினர், அமைச்சர், எம்பி, எம்எல்ஏ, மேயர், மாவட்ட கவுன்சிலர், தலைவர் அல்லது அரசு ஊழியர்களுக்கு இதற்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ மேலும் ரூபாய் 10,000க்கு அதிகமான ஓய்வூதியம் பெறுபவர்கள், வரி செலுத்துவோர் மற்றும் மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் சிஏக்கள் போன்ற நிபுணர்களும் இந்த திட்டத்திலிருந்து விலக்கப்பட்டுள்ளனர். ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் சலுகைகளை பெற்றிருந்தால் மீதமுள்ள தொகை இப்போது திரும்ப பெறப்படுகிறது. 2024-2025 ஆண்டு டிசம்பர் முதல் மார்ச் வரை பிரதமர் கிசான் திட்டத்தின் கீழ் பணம் பெறும் விவசாயிகளின் எண்ணிக்கை 10,06,615 ஆகும். 2025-2026 ஆண்டில் ஏப்ரல் முதல் ஜூலை வரை பயனாளிகளின் எண்ணிக்கை 9,71,41,402 ஆகவும் இருந்ததாக கூறப்படுகின்றது. அதாவது 4 மாதங்களில் பிஎம் கிசான் திட்டத்திலிருந்து 35,44,213 விவசாயிகளின் பெயர்கள் மத்திய அரசு நீக்கியுள்ளது. ஜூலை மாதத்திற்கு பிறகு இன்னும் எத்தனை பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன என்பது இன்னும் கூறப்படவில்லை. இருப்பினும் 3 மாதங்கள் ஏற்கனவே கடந்து விட்டதால் மேலும் 25 லட்சம் விவசாயிகளின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வருமான வரி செலுத்துறவங்களா இருக்கட்டும், அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் பயன்பெற்று வந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் அவங்களுடைய பெயர்களை இந்த திட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதுவரை கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த பெயர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய புதிய தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்குது. ஸோ இந்த 21ஆம் தவணை எப்போ பார்த்தீங்கன்னா வழங்க போகிறாங்க, இந்த திட்டம் சம்பந்தமான அறிவிப்பு எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ஆர்வம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த மாதிரி அதிர்ச்சியான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 21ஆம் தவணை சம்பந்தமாக இருக்கட்டும், பிஎம் கிசான் திட்டம் சம்பந்தமாக இருக்கட்டும், வேறு ஏதாவது அதிகாரப்பூர்வமான தகவல் தெரியப்படுத்துறாங்கன்னா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இது போல் வேறு ஏதாவது நல்ல தகவல், நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.